பெரும்பாலும் பொலிட்டிக்கல் வில்கான அளவுகோல் மாறுது. தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியாச்சு, பரந்தூருக்கும் போனார், நாங்கள் அந்த திட்டம் வராதுன்னு உத்தரவாதமும் கொடுத்தாரு. ஆனால் இந்த திட்டம் ஒரு குறிப்பிட்ட அளவு கடந்த பிறகு அதை கொண்டு வர்றதான் பொலிட்டிக்கல் வில். அதை செஞ்சிருக்கலாம் திரு விஜய் அப்படின்னு சார் கருதுகிறார். சார், முதல்ல இப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய திட்டம் சமீபத்தில் எப்போவாவது இந்த மாதிரி இருவரும் கழகங்கள் மாறி மாறி ஆட்சி செய்த பொழுது ஏதாவது ஒரு திட்டம் இப்படி பாதி வரைக்கும் அல்லது ஏதோ ஒரு அளவு தாண்டிய பிறகு நிறுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி நிறுத்தப்படவில்லை. அப்படியாப்பட்ட ஒரு அரசியல் தான் இருந்தது. கடைசியாக நமக்கு தெரிஞ்சு நிறுத்தப்பட்ட ஒரு திட்டம் ஜெயலலிதாமா பீரியட்ல இருந்த இந்த இன்னொரு விரைவு சாலை திட்டம் இல்லை, அதான் அந்த பறக்கும் இந்த மதுராவயல் அந்த திட்டம் நிறுத்தப்பட்டது. அப்புறம் இந்த மருத்துவமனையாக தலைமைச் செயலகத்தை சிறப்பு மருத்துவமனையாக ஜெயலலிதாமா மாற்றினாங்க. இந்த ஜெயலலிதாமா கலைஞரையாக்கு இடையில இப்படி ஒரு விஷயம் இருந்தது. அதாவது அவங்களுடைய ஆளுமையை நிரூபிப்பது போல சில விஷயங்களை செஞ்சாங்க. ஜெயலலிதாமா கொஞ்சம் வெளிப்படையாக செஞ்சாங்க, கலைஞரையா நிர்வாக ரீதியாக சில விஷயங்களை செஞ்சாங்க. ஆனால் அதற்கு பிறகு இந்த 2017க்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதையுமே தமிழ்நாடு பார்க்கலை. இப்போ இவர் ஒரு புது முதல்வர் வந்திருக்காரு. நீங்கள் உண்மையிலே இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா ஒரு விமான நிலையங்கிறது அது அரசோட விமான நிலையம் கிடையாது. டிட்கோ லேண்டை அக்யூர் பண்ணி த்ரூ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அக்யூர் பண்ணி அதை யாரோ ஒரு தனியாருக்கு தான் கொடுக்க போகிறாங்க. அதான் அந்த ப்ராஜெக்டோட தன்மை. அப்போ ஏறக்குறைய இதில் பல விஷயங்கள் நடந்திருக்கும். அது மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்கக்கூடிய பல இன்வெஸ்ட்மெண்ட் அதில் பலரும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லை, தேர்தல் வாக்குறுதியா சொல்ல காப்பாத்துறோம் அப்படின்னு காப்பாத்துறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம் நான் சொல்ல. இன்னொரு பக்கம் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியோடு சம்பந்தப்பட்ட இரண்டாவது விமான நிலையம் அப்படின்னா எதை தூக்கி பிடிச்சிருந்திருக்கணும். இல்ல, தான் சொல்ல காப்பாத்துறது அப்படிங்கிறதும், ஏன்னா அவர் முதன்முறையா களத்துக்கு போன ஒரே இடம் தானே. வேற எந்த பெரிய போராட்டம் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக தானே பண்ணிக்கிறாரு. இல்ல, அது ஒரு அரசியல் பார்வைங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அப்படி அந்த 5746 ஏக்கர்ல ஒரு விமான நிலையம் வந்ததுன்னா, ஏன்னா எனக்கு இன்றைக்கு எல்லா புதிய விமான நிலையங்களுக்கும் பயணம் பண்ண அனுபவம் இருக்குது. நீங்கள் உட்காந்து ஃப்ளைட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா 5000 அடி 6000 அடி நடந்திருப்பீங்க. அது புது விமான நிலையங்கள்ன்றது என்னதுன்னா பெரிய ஷாப்பிங் மால், உள்ளேயும் வெளியவும் பெரிய ஷாப்பிங் மால் இருக்கும். அப்போது நீங்கள் எல்லாமே சீப்பாக கிடைக்கும். காஃபி 350 ரூபா, டீ 350 ரூபா, இட்லி 600 ரூபா, நல்ல மீல்ஸ் 750 ரூபா. இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன விமான நிலையங்கள். இவங்கெல்லாம் சொல்றாங்கல்ல, இதோட உண்மையான நிலைமைங்கிறது அதான். இல்ல, இப்போ மத்திய அரசு தரப்புல பிரதமர் ஸ்கீம்ல ரொம்ப குறைவான விலையிலேயே உணவகம், தண்ணீர் கிடைக்கிறதுக்குலாம் ஏற்பாடு இல்ல. விமான நிலையங்களுக்குள்ள இன்னைக்கும் இல்ல. நீங்க சென்னையில இருக்கு, ஒரு சில இடங்கள் இருக்கு. நீங்க அது ரொம்ப ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி இல்ல, அது ஒரு சில இடங்கள் நீங்க தேடி போகணும். ஏர்போர்ட் அப்படி கிடையாது. நீங்க சென்னை ஏர்போர்ட்ல உள்ள எல்லா இடத்துலயும் அப்படி கிடையாது. அது நீங்க ஒரு சில கவுண்டர் நீங்க தேடி போகணும். அப்படிதான் இருக்கு. விமான நிலையங்களோட ஆச்சரியமான தகுதியே என்னன்னா, எல்லாமே உங்களுக்கு சீப்பா கிடைக்கும். உணவு மட்டும் 10 மடங்கு 20 மடங்கு விலையில கிடைக்கும். அதே மாதிரி இந்த புது விமான நிலையங்கள் இருக்குல்ல, இந்த 5000 ஏக்கர் 4000 ஏக்கர் விமான நிலையங்கள் எல்லாமே உள்ள எல்லா பிராண்டும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியாப்பட்டதான் கட்டுறாங்க. இப்ப என்னன்னா, ஒரு 5746 ஏக்கர்ல இந்த விமான நிலையம் வந்திருந்தா இதுதான் இந்தியாலேயே பெரிய விமான நிலையமா இருந்திருக்கும். இப்போ அது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுலையும், அந்த இடத்துல அது வர்றதுல என்ன சிக்கல்கள் இருக்கு, எக்காலஜிக்கல் டிசார்டர் என்ன இருக்குன்றதையும் அண்ணன் ரொம்ப தெள்ள தெளிவா விளக்கியிருக்காங்க. இப்ப என்னோட வலதுபுறம் இருக்கக்கூடிய ஐயா என்ன சொல்றாங்கன்னா, பொலிட்டிக்கல் வில், ஒரு அரசினுடைய ஒரு எண்ணம் அல்லது ஒரு ஆன்ம பலம் அல்லது ஒரு அரசியல் தலைவரோட ஆன்ம பலம்ங்கிறது இந்த இடத்துல என்னவா வருதுன்னா, ரொம்ப குறுகிய காலத்துல. நானெல்லாம் உண்மையிலேயே நேற்று அதை அறிவித்த பொழுது ஒரு கணம் அதிர்ந்து தான் போனேன். எப்படி இதை அறிவிக்க முடியுது இவ்வளவு குறுகிய நேரத்தில் இதற்கான முடிவுகளை எடுத்து? ஏன்னா அது வெவ்வேறு பாயிண்ட்ஸ் கனெக்ட் ஆகி இருக்கும். நீங்க அவ்வளவு சீக்கிரம் இதை அப்படி அறிவிச்சிட முடியாது. அப்போ அவர் ஒரு செய்தி தெளிவா சொல்றாரு, என்னன்னா, நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன், அந்த வாக்கை நான் காப்பாத்துறேன். அது அவருடைய அரசியல் வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த அடிப்படையில் தன்னுடைய நீங்க குறிப்பிட்டது போல ஒரு பொலிட்டிக்கல் வில் அல்லது ஒரு அரசியல் ஆன்ம பலத்தை அவர் அந்த இடத்துல காட்டியிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கான ஜஸ்டிபிகேஷனோடையே சட்டமன்றத்தில் விவாதம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அது தொழில்துறை அமைச்சரா இருக்கட்டும், சட்டத்துறை அமைச்சரா இருக்கட்டும். 90% நிலம் கையகப்படுத்தப்பட்டதாக திரு தங்கம் தென்னரசு சொல்றாரு. 48% நிலம் கையகப்படுத்தப்பட்டதாக திரு நிர்மல்குமார் சொல்றாரு. சதவீதம்ங்கிறது நமக்கு தெரியல. அது மாதிரி இழப்பீடு கொடுத்ததுலயும் முன்னுக்கு பின்னான தகவல்கள் இருக்கு. அதை கடந்து நீங்க
G2 மாப்பிள்ளைன்னு யாரோ ஒரு நபரை போய் அது சுட்டுறது, திருப்பி லாட்ரி மருமகன் இன்னொரு நபர், ரெண்டு தனிநபர், ஒரு தனிநபருக்கு G2 மாப்பிள்ளைங்கிற தனிநபருக்கு இந்த பரந்தூர் விமான நிலையம் மூலமா ஒரு பெரிய லாபம் கிடைக்க போகுது, அதனால நிறுத்திட்டாங்கன்னு இந்த தரப்புல இருந்தோ, இல்ல புதிய விமான நிலையம் வர்றதுங்கிறது ஒரு லாட்ரி மருமகனுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்க போகுதுன்னு, இது எங்க போய் நிக்குதுன்னா ரெண்டு தனிநபர் சார்ந்த, ரெண்டு கட்சி சார்ந்த ஒரு அரசியல் காரணங்களுக்காக சுருங்கிருச்சு. சூழலியல் காரணம், பொருளாதார காரணம் எல்லாமே பின்னுக்கு போயிடுச்சு சார். அது வந்து அரசியல். ஆனா அப்படி ரெண்டு தனிநபர் இந்த மாதிரி ஒரு பெரிய கொடுத்திருக்கணும்னு சட்டமன்றத்துல ஒரு விளக்கம் கொடுத்திருக்கணும். இதனால தான் நாங்க நிறுத்தணும், இது 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 இந்த காரணங்களுக்காக தான் இதை நாங்க நிறுத்தணும், நாங்க இந்த வாக்குறுதியை நாங்க செயல்படுத்தணும் அப்படின்றதுக்கான விளக்கம் ஏதாவது தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கான்னு கேட்கிறேன். சரி, அதாவது இப்படி நான் முதல்ல அந்த குற்றச்சாட்டுக்கு வரேன். அப்படி ரெண்டு தனிநபர்கள் சம்பந்தப்பட்டதாவோ ஒரு சில நபர்கள் சம்பந்தப்பட்டதாகவோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஏன்னா இது வந்து அப்படிதான் சுருங்கிடுச்சுன்ற இன்றைய தினம் அப்படிதான் இருக்கும். ஆனா அப்படி இருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னால நீங்க சில டெவலப்மெண்ட் ஏரியாஸ் வருது, அரசு வந்து அதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுது அப்படின்னா பலரும் போய் அந்த இடத்துல வந்து அதிகாரிகள் வாங்குவாங்க, தொழிலதிபர்கள் வாங்குவாங்க, ஈவன் ஒரு சில பத்திரிகையாளர்கள் ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் வாங்கலாம், எல்லாருமே வந்து வாங்கலாம். அது வந்து இருக்கும், அது வந்து வாய்ப்பு இருக்கு. ஆனா அது ஒரு உரையாடலா ஒரு விவாதமா சபைக்குள்ள மாறும்போது அது இப்படி சுருங்கி நிக்குது. ஆனால் அதற்கு நான் என்ன பார்க்கறேன்னா, இந்த இப்படி ரெண்டு நபர்கள் மேல போய் நிக்கிறது அல்லது அண்ணன் சொல்லுவது போன்ற இந்த சூழலியல் காரணிகள், இது எல்லாவற்றையுமே கடந்து அந்த அறிவிப்பு எந்த இடத்துல ரொம்ப முக்கியத்துவம் பெறுதுன்னா, இப்ப வளர்ச்சி அப்படிங்கிற விஷயங்கள் இது எல்லாமே சொல்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அதுதான் பொலிட்டிக்கல் வில்லுன்றாரு. அந்த வளர்ச்சின்னு, மாநிலத்தின் வளர்ச்சின்னு தான் யோசிச்சிருக்கணும். சரி, இது வந்து முடிவெடுத்து இல்ல சார். ஒரு நேரத்துல பெரிய பெரிய அணைகளை கட்டினா நாடு வளர்ந்துரும்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, இல்ல பெரிய அணைகளை கட்டுறதுனாலலாம் வாய்ப்பு இல்லை, சிறு சிறு அணைகள், நீர் தேக்கங்களை கட்டுறது, தடுப்பணைகளை கட்டுறது தான் வளர்ச்சிக்கு உதவணும். அதே மாதிரி இப்போ வந்து சார் ஒரு மித்து இருக்கு. இப்போ ஒன்றும் இந்தியாவில் நிறைய எல்லாம் பெரிய கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் வந்துடல. பெங்களூர்ல இருக்கு, ஹைதராபாத்ல இருக்கு, டெல்லியில இருக்கு, நவி மும்பையில் இருக்கு, அவ்வளவுதான். இதுவரை நொய்டால இருக்கு, இவ்வளவுதான். இந்த இந்தியாலேயே இதுவரை 5 அல்லது 6 தான் இருக்கு. இன்னும் அடுத்து அது இப்போ புதுசா போட்டிருக்கு. அது 2000 ஏக்கர் தான். அது வந்து 4000 ஏக்கர் 5000 ஏக்கர்லாம் இல்ல. கொச்சி எல்லாமே 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் தானங்க. இதுதானே 5000 ஏக்கர் 4000 ஏக்கர். பெங்களூர் 4000 ஏக்கர், இது 5500 ஏக்கர், டெல்லி 5100 ஏக்கர். இதுல என்னன்னா, இந்தியாவுடைய பொருளாதார கேபிட்டலா இருக்குல்ல மும்பை, அதோட விமான நிலையமே 1800 ஏக்கர் தான். இப்பதான் அவங்க புதுசா ஒரு ஏர்போர்ட் கட்டியிருக்காங்க. அப்ப என்னன்னா, இந்த எப்படி தனியார் மயம் வந்து மின்சாரத்துறைக்குள்ள வருது, மின்சாரத்துறையை ரெண்டா பிரிச்சாங்க இல்லைங்களா, தயாரிப்பு தனியா, டிஸ்ட்ரிபியூஷன் தனியா பிரிச்சா. அப்ப என்னன்னா, இந்த தனியார் மயம் பெரும் முதலாளிகள் இப்ப கண் வச்சிருக்கிற ஒரு இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது போன்ற விமான நிலையங்கள், பெரிய பெரிய விமான நிலையங்களை நம்ம கட்டணும் அப்படிங்கிறது. இது அதுல உள்ள ஒரு இது ஒரு பெரிய குரூப்ல வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஈவன் மெட்ரோ மேலேயே அந்த குற்றச்சாட்டு மாநிலத்தின் தொழில் வளர்ச்சியோடு சம்பந்தப்பட்டிருக்கா இல்லையா சார்? சம்பந்தப்பட்டி தான். ஏன்னா அதுக்கு இன்னொரு கருத்து இருக்குல்ல, மெட்ரோலையுமே அந்த சொல்றாங்க. பல நகரங்கள்ல மெட்ரோல நீங்க இப்போ உங்கள்கிட்ட ஒரு 5000-10,000 கோடி இருக்குன்னு வைங்க, ஒரு மெட்ரோல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிடலாம். நீங்க ஒரு 30 வருஷம் அதை நீங்க திரும்ப எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்ப என்னன்னா, இது எல்லாவற்றையும் நம்ம ரெண்டையுமே பார்க்கணும். வளர்ச்சின்னு சொல்கிறவர்கள் ஒரு புறம், அதற்கு எதிராக இருக்கிறவர்கள் இன்னொரு புறம். இந்த ரெண்டையுமே பார்க்கிற பொழுது இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த வாத பிரதிவாதங்களை கடந்து ஐயா விஜய் வந்து தான் இந்த வேண்டான்னு முடிவெடுத்தது பொலிட்டிக்கல் வில். ஆமா சார், அந்த இடத்துல தான் ஒரு பெரிய லீடரா எந்திக்கிறார்.